ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி, அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி, ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அழகரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது பிப்ரவரி 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள், கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அதாவது இந்த 10ஆம் இடம் என்று சொன்னாலே தொழில் சார்ந்த இடம், உத்தியோகம் சார்ந்த ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய இடம்தான் 10ஆம் இடம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு என்பது இதுதான். அப்போது இது சனி பகவான் தான் தொழில்காரகன், தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஒருவருக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டார், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். 3, 8, 12 போய் மறையக்கூடாது. இண்டிபெண்ட்டாக இருந்துட்டார் சொன்னால் அவர் பெரிய லெவலில் சுய தொழில் செய்வார், தொழிலதிபராக மாறுவார். இவங்களுக்கு பெரும்பாலும் உத்தியோகத்தை காட்டிலும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு அதே நேரத்தில் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், அதிகபட்ச உழைப்பை சிந்தக்கூடியவர்கள், நேரம் காலம் பார்க்காமல், அதாவது எல்லா வேலையும் எடுத்து போட்டு இந்த வேலை நம்ம தான் செய்யணும், இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் A to Z இவங்களே போய் நிற்பாங்க எல்லா இடத்துலையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஜெயிப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மகர கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். இப்போது இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. பாருங்கள், ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார், உபஜெயஸ்தானம். இப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் இந்த வாரம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே ஒரு அற்புதங்க. அப்போ மகரத்துக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. தங்கு தடையின்றி நீங்கள் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு உங்கள் முயற்சியை கொண்டு போவீங்க. இது சாத்தியமாகுமா என்று சொன்னால் கண்டிப்பாக சாத்தியப்படும். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, தொழில் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறது அப்படின்னு சொன்னாலே, அதாவது மகரத்துக்கு 10ஆம் இடம் தொழில் உத்தியோகம், அது துலாம். குரு பார்வையில் இருக்கிறதால கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு தொழில் பண்ணால் கூட தொழிலில் வளர்ச்சி இருக்கும். இப்போ நடைபாதை வியாபாரிகள் தள்ளு வண்டியில் சாமான் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை சைக்கிளில் எடுத்துகிட்டு போவாங்க, 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க, டெம்போ ட்ராவலர்லாம். அந்த வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கும். ஏன்னா 10ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. இந்த வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் தொழிலில்
நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து தான் ஆக வேண்டும். சரி, உத்தியோகம் பார்க்குறேங்க, நாங்கள் உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வா, ஊதிய உயர்வா, டிரான்ஸ்ஃபரா, இன்க்ரிமெண்ட்டா, இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி டபுள் ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு நம்ம சொல்லணும். அதுவே பெரிய பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷத்தை விட இந்த பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது, அவங்க அலுவலகத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படும் பொழுதும், மாலைகள், அதாவது மலர் மாலைகள் ஆகட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் அவங்கள ஒரு கிரீட்டிங்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. இப்போது 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், கும்பத்தை குரு பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்துல 5 பஞ்சம, அதாவது 5 கிரகங்கள் இருக்கிறது. முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, இந்த 5 கிரகங்கள் அங்கு அமர்ந்து குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை வலுப்பெறுகிறது. 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா 2ஆம் இடம் வருமானம், டப்பு ஸ்தானத்தில் வருமானம் வரத்தானே வரும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இரட்டிப்பு வருமானம் வரும். குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. குடும்பத்திலேயே வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, வீட்டில் வருமானம், வீட்டில் சந்தோஷம். உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் ஜெயம் ஒன்றே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த சனி பகவான் பார்வை என்று சொன்னால் 5ஆம் இடத்தை பார்க்குது. இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்னும் காலதாமதமாகும். என்னதான் பண வசதி, பண வருவாய், குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குடும்பங்கிறது 2ஆம் இடம் இருந்தாலும் 5ஆம் இடம் உங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். இப்போ அங்கே சனி போய் பார்க்குறதால ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சந்தோஷம் கெடுக்கப்படும். சந்தோஷமே இருக்காது. ஏதோ ஒரு மன உளைச்சல், டார்ச்சர், இதெல்லாம் ஈடுபாடு காட்டுவீர்கள். 6இல் குரு, ஊரில் பகை என்று சொல்வார்கள். எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுவீர்கள். ஏன்னா லோன் வாங்கிட்டோம், லோனை சரியாக ரீபே பண்ணுவோமா, இஎம்ஐ கட்ட முடியுமா, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறோம், வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா, இதில் ஏதாவது கட்டாயிடுமா, பிரச்சனை வருமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. நினச்சி 8இல் கேது இருக்கிறது. சில அசிங்கம் அவமானங்களை தந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அடுத்தவங்களை நம்பி அதிகம் செய்யாதீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா செய்யுங்க. உங்கள் சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற முடிவு இறுதி முடிவாக இருக்கணும். மற்றவங்கள சார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்கள், அதே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருப்பின் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடம் மிக வளமாக நலமாக இருக்கிறது. 12ஆம் இடம் செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய இடமாகத்தான் இது அமைகிறது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிப்பீர்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். எந்த ஒரு
ஒரு பின் பாயிண்ட்டு கூட பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.